ஓபிசி பிரிவினருக்கான பிரச்சினைகள் மறைக்கப்படுவதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் டார்வின் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். டார்வின் வணக்கம். ஓபிசி பிரிவினரின் பிரச்சினைகள் மறைக்கப்படுவதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன, சொல்லுங்க. ஓபிசியுடைய அதாவது காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் உரையாற்றிய ராகுல் காந்தி தான் இந்த விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் கூறியிருப்பது என்னவென்றால், ஓபிசி வகுப்பினருடைய பல்வேறு பிரச்சனைகள் என்பது மறைக்கப்பட்டு வருகின்றன என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால், அவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு கோரிக்கையாக ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார். குறிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதே போன்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே தெலுங்கானாவில் காங்கிரஸ் பதவியை ஏற்ற உடனாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும், எந்தெந்த சாதியினர் எவ்வளவு ஈர்க்கிறார்கள் உள்ளிட்ட அந்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்பது கூறப்பட்டு, அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் இந்த ஒரு கணக்கெடுப்பு என்பது நடைபெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு புள்ளி விவரங்கள் என்பது வெளியிடப்பட்டன. அதில் பிசி வகுப்பினருடைய பிரிவு என்பது குறைவாக இருக்கிறது என்றும், அதே வேளையில் ஷெட்யூல் காஸ்ட் உள்ளிட்டவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது என்ற பல்வேறு விவரங்களை தெலுங்கானா அரசானது ஒரு புள்ளி விவரமாக வெளியிட்டிருந்தது. அதை சுட்டிக்காட்டித்தான் தற்போது பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த கடந்த காங்கிரசுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும். அது நடத்தப்படவில்லை. இது காங்கிரஸ் கட்சியுடைய தவறு கிடையாது, என்னுடைய தவறு என்று நான் கூறுகிறேன் என்று அவர் இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். மேலும் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு மாநிலத்தில், அதாவது தெலுங்கானாவில் நாம் நடத்தி காட்டியது என்பது ஒரு பூகம்பத்தை போன்றதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மத்திய அரசானது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறிப்பாக சுனாமி என்பது வரும்போது எப்படி சுனாமி வந்தது என்பது நமக்கு புரிவதில்லை. குறிப்பாக அது கடலின் ஆழத்திற்குள்ளாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பூகம்பத்தின் விளைவாக அது சுனாமியாக வருகிறது. எனவே அந்த சுனாமிக்கு காரணமான அந்த பூகம்பம் எங்கு நடைபெற்றது என்பது, அங்கு எந்த மாதிரியான நாம் நிகழ்த்திய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு பூகம்பத்தை போன்றது. இதுதான் மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் இந்த ஓபிசி மாநாட்டில் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார். ஓபிசி பிரிவினரின் பிரச்சனைகள் மறைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின். நன்றி.